அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 2க்கான ரீசனிங் மற்றும் மேத்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 176 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a number which when increased by 16% becomes 1914 the number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை 16% அதிகப்படுத்தினால் அது 1914 ஆகிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், நம்ம பாக்ஸ் மெத்தட்லயே போட்டுடலாம். 116 தான் 1914, அப்ப 100 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான ஆன்சர் 1650. சரியா? இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 16.5 கிடைக்கும். 16.5 into 100 1650. ரைட். அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 177. The sum of the length, breadth and height of the cuboid is 19 centimeter. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கியூபாயோட சம் ஆஃப் த லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல் பிளஸ் பி பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் இட்ஸ் டயகனல். நமக்கு டயகனல் ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5√5. ஓகேவா? சரி. Then its total surface area is, total surface area கேட்கிறாங்க. அதாவது அதன் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 into, இதுல வந்து சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஈக்குவல் டு 2 into LB plus BH plus HL அப்படின்றதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இப்போ இதுல இப்போ எனக்கு அந்த வந்து 2 into LB plus BH plus HL இதுதான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது மாதிரி இருக்கு. ரைட். இதை நான் பார்க்கும்போது இதை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா A plus B plus C plus ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று கிடைக்குமா? A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் plus 2 into AB plus BC plus CA அப்படின்ற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மெட்ல நான் மாத்துறேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இத L plus B plus H the whole square equal to L square plus B square plus H square plus 2 into LB plus BH plus HL அப்படின்னு நான் மாத்திக்கலாமா? இப்ப நமக்கு தேவை இது மட்டும் தானே. ஓகேவா? சரி, ரைட். இப்போ இந்த எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயருங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ஸ்கொயரா மாறிடும். அப்ப இங்க என்ன இருந்திருக்கும்? அப்போ 5 into √5 ஸ்கொயரா மாறி இருக்கும். அப்பனா என்ன இருந்திருக்கும்? இது 25 into 5 மாறி இருக்கும். அப்பனா 125 மாறி இருக்கும். சரியா? அப்ப நான் இந்த இடத்துல 125 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இடத்துல எல் பிளஸ் பி பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேவா? இதுல ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல 19 ஸ்கொயர் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 19 ஸ்கொயர் என்ன? 361 பிளஸ் இந்த இடத்துல 2 LB பிளஸ் BH பிளஸ் HL அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 125 இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 361ல 125 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 236ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது வந்து தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். ரைட். கொஸ்டின் நம்பர் 178. If A salary is 60% more than B's salary, then what percentage of B's salary is less than A's salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏவின் சம்பளம் பிவின் சம்பளத்தை விட 60% அதிகமாக இருந்தால், அப்போ ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏங்கிறவரு 160 ரூபாய் சம்பளம் வாங்கினாருன்னா பிங்கிறவரு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்ப என்ன கேட்கிறான் அப்படின்னா, பிவின் சம்பளம் ஏவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஏ விட பி எவ்வளவு சதவீதம் கம்மியா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ஏயினுடைய சம்பளம் 160, அதுல 160 மைனஸ் 100 into 100 அவ்வளவுதான். அப்ப நான் இது எவ்வளவு வந்திருக்கும்? ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 160 into 100. அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கும்
இதை 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். நாங்க 16, அதுக்கப்புறம் இது வந்து 25 மாறி இருக்கும். அதுக்கடுத்து இது 2, இது 3 ஆயிருக்கும். அப்ப 75/2 அப்பனா 37.5. சரியா? 37.5% குறைவாக உள்ளது. பியின் சம்பளம் ஏஐ விட 37.5% குறைவாக உள்ளது. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 179. A cone of height 7 cm and base radius 3 cm is curved from a rectangular block of wood. So rectangular block wood 10 cm into 5 cm into 2 cm. ஸோ இந்த மாதிரி 3 அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? கியூபாய்டா மாறி. ரெக்டாங்குலர் பிளாக்ங்கிறது நமக்கு கியூபாய்டு. அப்படின்னா என்னது? இதோட சர்ஃபேஸ் ஏரியா அப்ப எப்படி சொல்லுவோம் அப்படின்னா L into B into H. சரியா? L into B into Hங்கிறது தான் நமக்கான ஃபார்முலா. அப்போ இதுல என்ன பண்ணிருப்பாங்க? 10 into 5 into 2 பண்ணோம் அப்படின்னா 50 50 into 2 100. 100 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைச்சிருக்கும். சரியா? இதுல கியூபாய்டோட வால்யூம். ஓகே ரைட். இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கோணை எடுக்கிறோம். அந்த கோணோட ஹைட் என்ன அப்படின்னா 7 சென்டிமீட்டர், பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 πr² h. சரியா? அப்போ இதுல இருந்து 1/3 பைக்கு 22/7 r². ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ். 3 into 3 ஹைட்டு 7 சென்டிமீட்டர். 7க்கும் 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 3 into 22 அப்படின்னா 66ன்னு இருந்திருக்கும். சரியா? இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்குலர் பிளாக்ல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 66% நமக்கு கட் பண்ணி எடுத்துரும். அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு? நமக்கு கேட்கறது என்ன அப்படின்னா the percentage of wood wasted. அப்ப வேஸ்ட் ஆனது எவ்வளவு? அந்த 100 சென்டிமீட்டர் கியூப்ல நம்ம 66 சென்டிமீட்டர் கியூபை எடுத்துட்டோம். அப்பனா மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? நமக்கு 34 சென்டிமீட்டர் கியூப் இருந்திருக்கும். சரியா? இதுதான் வேஸ்ட் ஆனது. ஓகேவா? அப்ப இந்த வேஸ்ட் ஆன பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப 100ல தானே நமக்கு வேஸ்ட் ஆனிச்சு. அப்ப 34/100 into 100. இந்த 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 34%. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 180. In an assembly election, a candidate got 60% of the total valid votes. சரி, அதாவது இதுல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல ஒருத்தர் வந்து 60% வேலிட் ஓட்டு செல்லுபடியாகும் வாக்குகளை பெறுகிறார். ரைட்டா? சரி, அப்போ செல்லுபடியாகாத ஓட்டுகளும் இதுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2% of that 2% of the total votes were declared invalid. ஸோ மொத்தமா இதுல ஓட் பண்ணதுல 2% வந்து இன்வேலிட் ஓட்ஸ் தான். சரியா? ரைட். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், இப்போ மொத்தம் இதுல ஓட் பண்ணவங்க எத்தனை பேரு அப்படின்னா 1,50,000 பேர். அப்போ 1,50,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு? அப்போ 1,50,000 ஓட்டு இருந்திருக்கு. அதுல 2% இன்வேலிட். அப்படின்னா 100 தான் 1,50,000 அப்படின்னா நமக்கு 2% இன்வேலிட் ஓட்டை கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ அது 2ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1500 into 2 3000. அப்ப 3000 ஓட்டு இன்வேலிட். சரியா? ரைட். 3000 ஓட்டு இன்வேலிட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கேள்வி என்ன அப்படின்னா then find the number of valid votes polled in favor of that candidate. இந்த கேண்டிடேட்டுக்கு வேலிட் ஓட்டு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 60% வேலிட் ஓட்டு தானே வாங்கியிருக்காரு. அவர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்றதுதான் கேள்வி. அப்பனா நமக்கு மொத்த ஓட்டு என்ன? இதுல இருந்து 3000 ஓட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா வேலிட் ஓட்டு கிடைச்சிரும். அப்ப 100 தான் நமக்கு 1,47,000. இந்த 3000 கழிச்சிட்டோமா 1,50,000 இப்ப கழிச்சிட்டோம்னா இப்ப 100 தான் 1,47,000. அப்போ நமக்கு 60 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 147 into 60 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 87
8200 அப்படின்னு கிடைக்கும். சரியா? யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 6×42. சரியா? அப்ப 2ன்னு வரும்போதுதான் நமக்கு யூனிட் டிஜிட் கிடைக்கும். 88,200. சரியா? யூனிட் டிஜிட் வச்சு கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிடலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 181. If the radius of the sphere is doubled, okay, then its surface area will be increased by. சரி, இதோட ஸ்பியரோட ரேடியஸ் வந்து டபுள் ஆகுதான். தென் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு 4πr². சரியா? ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா இதுதான். இது நார்மலா இருக்கக்கூடியது. இப்போ வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா ரேடியஸை டபுள் பண்ணிடுறோமா. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? 4π இங்க வந்து 2r ஸ்கொயரா மாதிரி இருக்குமா. அப்போ இது 4πr² இருந்திருக்கும். இது இங்க வந்து 4r² மாதிரி இருக்கும். இங்க 4π இருந்திருக்கும். அப்போ 4×4 16. அப்ப 16πr² மாறி இருக்கும். இப்ப எவ்வளவு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ல இருந்து, சரியா? 4ல இருந்து இந்த πr² கூட நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல இருந்து டிஃபரன்ஸ் என்ன? 12 × 100. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு அடிக்கும் போது 3 × 100 300. அப்ப 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 182. தீபக் வாஸ் given an increment of 12% on his salary. சரியா? அவனுக்கு 12% salary increment கிடைச்சிருக்கு. இதனால his new salary is 76,720. What was his salary before the increment? Increment ஆனதுனால இவருக்கு சம்பளம் வந்து 76,720 மாறி இருக்கான். அப்படின்னா 112 தான் இந்த 76,720. சரியா? அப்ப 100 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 68,500 ரூபாய்னு கிடைச்சிருக்கும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 183. If 25% of a number is added to 78, then the result is same number. இது நல்லா ஈஸியா இந்த கொஸ்டின் எல்லாம் பேனா பேப்பர் இல்லாமே சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இதுல 25% ஆஃப் நம்பர், ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல 25% கூட இந்த 78 ஆட் பண்ணோம்னா அந்த நம்பரே திரும்ப கிடைக்குதான். அப்பன்னா 100%ல 25% கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 75%. சரியா? அந்த 75% தான் இந்த 78. சரியா? ஓகே. இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்றத பார்க்கலாம். Then the result is the same number. Find 75% of the same number. மறுபடியும் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா அந்த நம்பரோட 75% எவ்வளவுன்னு கேட்கிறான். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 75% தான் எவ்வளவு? 78ன்னு. அப்பனா 75% 78. 78 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். 25% கூட இந்த 78 கூட்டினோம்னா 100% கிடைக்குது. அப்படித்தானே அர்த்தம்? சரியா? அப்ப முழு எண் கிடைக்குது. அந்த மொத்த எண்ணும் கிடைக்குது. அப்பன்னா இந்த 25% எதை ஆட் பண்ணா 100 கிடைக்கும்? 75 ஆட் பண்ணா. அப்ப அந்த 75% தான் இந்த 78. அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு அடுத்து a man multiplied a number by 8/5 instead of 5/8. What is the percentage error in the calculation? Okay. அதாவது ஒருவர் ஒரு எண்ணை 5/8க்கு பதிலாக 8/5 பெருக்கிறார் ஒரு நம்பர் கூட. ரைட். இப்போ எனில் கணக்கில் ஏற்படும் பிழையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இத 5x / 8 minus 8/5x அப்படின்னு எடுக்கலாம். x ஓட வேல்யூவை எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 8க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 40. சரியா? அதுக்கு அடுத்து இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 25x minus 64x. ஸோ இதை நான் இப்படியே திருப்பி மாத்திக்கிறேன். ஸோ ஒரிஜினல் வேல்யூ இங்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணதை இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ 8x / 5
minus 5x divided by 8. அப்ப ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 40 தான் இருந்திருக்கும். அப்போ 64x minus 25x. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப 40ல நமக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 39x கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப எரர் எவ்வளவு அப்படின்னா 39. ஓகேவா? இப்போ நமக்கு பெர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க. இதில் கணக்கில் ஏற்படும் பிழையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ நம்ம 8/5 பெருக்கிட்டோம். ஆனா 5/8 தான் பெருக்கி இருக்கணும். அப்படி பண்ணும்போது 5/8 பெருக்கி இருந்தோம்னா நமக்கு 25. சரியா? 8/5 பெருக்கிறதுனால எனக்கு 64 கிடைக்குது. அப்ப 25ல இந்த 39 எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 39 156 தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 185 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a rectangular sheet of a metal foil with dimension 66 cm into 12 cm is rolled to form a cylinder. Right. The cylinder of height 12 cm. So cylinder oda height 12 cm. So இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் ஃபாயில தான் நமக்கு மடிச்சு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதோட ஹைட் 12 சென்டிமீட்டர்னா அப்போ இது நமக்கு 12 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ இதை நான் பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னா இதோட லென்த் எவ்வளவு இருந்திருக்கும்? எனக்கு 66 இருந்திருக்கும் இதுக்குள்ளது. அப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. ஓகேவா? 2πr ஈக்குவல் டு நமக்கு இந்த 66. அப்போ நமக்கு ரேடியஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ரேடியஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா, அதாவது சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா πr² h. சரியா? அப்ப நமக்கு r வேணும், h வேணும். hங்கிறது நமக்கு 12 சென்டிமீட்டர்ன்றது தெரியும். அப்ப r கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 2πr ஈக்குவல் டு 66. சரியா? அப்போ இத 2 into 22/7 into r ஈக்குவல் டு 66. இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3. அப்புறம் உங்களை 21. அப்ப r ஈக்குவல் டு 21/2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரைட்டா? நமக்கு ரேடியஸ் 21/2 கிடைச்சிருச்சு. இல்லைன்னா 10.5 கூட எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப 22/7 வால்யூம்ல r² 21/2 into 21/2 into ஹைட் என்ன 12. சரியா? ரைட். இப்போ நான் இந்த 7 வச்சு கேன்சல் பண்றேன். இந்த 21ல 21. ரைட்டா? அதுக்கு அடுத்து இந்த 2 வச்சு இந்த 12ல கேன்சல் பண்றேன். ஸோ 6. இதை வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 3. ஓகேவா? இப்போ 22 இருக்கு, 3 இருக்கு, 21 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 9. 21 into 9 9 18 189 இருக்குமா? மறுபடி 22 இருக்கு. சரியா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா கடைசியில நமக்கு யூனிட் டிஜிட் என்னவா இருந்திருக்கும்? 8 தான் இருக்க போகுது. 8 வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அப்ப நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 18 மீதி 1 2 16. அப்போ 17. அப்ப மீதி 1 2 2 1 3. அப்ப 378 378 தான் இருக்க போகுது. 8 5 11 4. அப்ப 4 1 5 8 4th ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? அப்போ இந்த சிலிண்டரோட வால்யூம் என்ன அப்படின்னா 4158. ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A heap of paddy is in the form of a right circular cone whose diameter is 4.2 meter. சரி. இப்போ ஒரு நெல் குவியலை குவிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஷேப்ல அப்படின்னா ஒரு கோன் ஷேப்ல, உருளை ஷேப்ல, அதாவது கூம்பு ஷேப்ல அத குமிச்சு வச்சிருக்காங்க. கூம்பு ஷேப்ல குமிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. இதோட டயாமீட்டர் என்ன சொல்றேன் அப்படின்னா 4.2 மீட்டரா. அப்ப நான் இதை என்ன எடுத்துக்கலாம்? ரேடியஸ் ஈக்குவல் டு 2.1 மீட்டர்னு எடுத்துக்கலாமா? சரி, ரைட். ஹைட்டை என்ன சொல்றான் அப்படின்னா
8 மீட்டர்னு சொல்லியிருக்கான். ரைட். If the heap is to be covered exactly by the canvas to protect it from rain. அதாவது இந்த நெல் குவியல மழையில இருந்து பாதுகாக்கணுமா. அப்ப அந்த மழையில இருந்து பாதுகாக்கணும்னா இத ஒரு தாட்டு போட்டு மூடணும். சரியா? Find the area of the canvas required. சரியா? அந்த துணியோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? Find the area of the பரப்பளவு தான் நமக்கு கேட்டிருக்கான். ரைட்டா? இப்போ இது இந்த இருக்கக்கூடிய ரேடியஸ் தரையோட தரையா இதாகிற போகுது. அப்ப மேல இருக்கிறது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்னென்னலாம் இதுல தேவை அப்படின்னா ரைட் சர்க்குலர் கோனோட ஏரியா தேவை. ஸோ ஏரியான்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சா போதும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உள்ளக்கு இருக்கிறதுலாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல். சரியா? இப்போ நமக்கு எல் தெரியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அப்ப இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 28 ஸ்கொயரு பிளஸ் 21 ஸ்கொயரு அப்படின்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிட்டு கடைசியில புள்ளியோட வச்சுக்கலாம். அப்பனா என்ன வந்திருக்கும்? 441. அப்ப 4.41 பிளஸ் அதுக்கப்புறம் ஹெச் ஸ்கொயர் 28 அப்படின்னு பார்க்கும்போது 34 04 16 32. அப்போ 784. அப்போ 7.84 அப்படின்னு பார்க்கும்போது இது 1225. இப்போ 12.25 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எல் ஈக்குவல் டு 3.5. ஓகேவா? எல் ஈக்குவல் டு 3.5. இப்ப நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்ப 22/7 இன்டு ரேடியஸ் என்ன கொடுத்திருக்கான் நமக்கு? 2.1 இன்டு எல் ஈக்குவல் டு 3.5. ஓகேவா? சரி. இப்போ ஏல வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 0.5 இருந்திருக்கும். அப்ப 0.5 இன்டு 22 அப்படின்னா நமக்கு 11 இருந்திருக்கும். 11 இன்டு 2.1. அப்போ 21 பார்க்கும்போது நமக்கு 132. அப்போ 23.1. இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? அப்போ இந்த கோன் இருக்குல்ல, இந்த கோனை மூடுறதுக்கு, அந்த நெல்லை மூடுறதுக்கு நமக்கு தாட்டு தேவைப்படும்ல, அதோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 23.1 மீட்டர் தாட்டு தேவைப்படும். ஓகேவா? அதுக்கடுத்து how many frustums can a right circular cone have? ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரஸ்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்? மேல இருக்கிறது சின்னதா இருக்கும், கீழே இருக்கிறது பெருசா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃப்ரஸ்டம். இது கோன் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? இதை நான் கட் பண்ணதான் எனக்கு ஃப்ரஸ்டம் கிடைக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க நான் இதை கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரஸ்டம் கிடைக்கும். அதே மாதிரி இதை கட் பண்ண எனக்கு எண்ணிலடங்கா ஃப்ரஸ்டம் எனக்கு கிடைக்கும், இடை கண்டங்கள் கிடைக்கும். அப்பனா எனக்கு இன்ஃபினிட்டிவ் அப்படின்றதுதான் கிடைக்கும். எண்ணிலடங்கா ஃப்ரஸ்டம் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த கோன்ல இருந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னா ஏகப்பட்டது நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 188. A sphere, a cylinder and cone are the same radius. ஓகே, இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு, இங்க எடுக்கலாம். ஸ்பியர் இருக்கு, அதுக்கப்புறம் சிலிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் கோன் இருக்கு. கோளம், உருளை, கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். சரியா? எல்லாத்துக்குமே ஆரங்கள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் whereas the cone and cylinder are the same height. அந்த சிலிண்டருக்கும் கோனுக்கும் நமக்கு ஹைட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டான். Find the ratio of the curved surface area. இது தமிழ்ல பாருங்களேன். கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ரைட். எனில் அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் காண்க. Find the ratio of the curved surface area. ஸோ இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சரை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ 4 pi r ஸ்கொயர். சிலிண்டரோடது என்ன அப்படின்னா கோனோடது பை ஆர் எல். சரியா, கோனோடது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் எல். இது வந்து 2 pi r ஸ்கொயர் h. சரியா, 2 pi r ஸ்கொயர் h. ஓகே ரைட். இப்போ இதுக்கு நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் இந்த எல்லுங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்ல நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த எல்லு மட்டும்தான் இருக்கிறதுல டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சிலிண்டரோட கோனோட ஹைட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றது மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எல் ஈக்குவல் டு என்னவா மாத்திரலாம்? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் மாறுமா? அப்ப அந்த ஆர் ஸ்கொயருங்கிறதும் ஹச் ஸ்கொயருங்கிறதும் ஈக்குவல் தான். அப்ப என்ன பண்ணிடலாம்? 2r ஸ்கொயர் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாமா? அப்ப இந்த இடத்துல எல்லுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். எனக்கு நான் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பை இந்த பை எல்லாத்தையுமே கேன்சல் பண்றேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன இருந்திருக்கும்? 4r ஸ்கொயர். ஓகேவா? 2 இந்த ஹச்ங்கிறதுக்கு பதிலா என்ன மாத்திரலாம்? ஆர் கியூபா மாத்திரலாம். ஹச்சுக்கு பதிலா ஆர்னு மாத்திக்கலாம்ல. ரைட். அதுக்கு அடுத்து இந்த 2r ஸ்கொயருங்கிறத இத ஒரு ஆருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6 இன்ட்டு இங்க √2 ஆர்னு வந்துடும். அப்ப என்ன பண்றோம்? இங்க √2 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ √2 ஆர் ஸ்கொயருங்கிறது தனியா இருக்கு. ரைட்டா? இப்போ இங்க ஆர் ஸ்கொயரு, இந்த ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஆர் கியூப்ல ஒரே ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அப்பன்னா இத சிலிண்டர்ல 2 pi r h, சாரி 2 pi r h, 2 pi r ஸ்கொயர் h ன்னு போட்டேன். சோ அதனால அப்ப இங்க வந்து ஆர் ஸ்கொயரா தான் இருந்திருக்கும். அப்போ 4:2 2 ஸ்கொயர் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல, 2:√2ன்னு இருந்திருக்கும். இப்ப இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்களேன், இங்க ஆன்சர்ல நமக்கு இந்த மாதிரி ஆன்சர்ல கொடுக்கல. அப்ப இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, இதுல இன்ட்டு √2 பண்றேன் அப்படின்னா எல்லாத்துலயுமே இன்ட்டு பண்ணணும். அப்ப 4√2 இன்ட்டு 2√2 இன்ட்டு 2ன்னு கிடைச்சிருக்கும். இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா /2 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. அதுக்கப்புறம் இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா √2, இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2√2. அப்போ 2√2 1. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ 2√2 is to √2 அதுக்கப்புறம் is to 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? Question number 189. A balloon in the shape of a sphere has volume V and surface R S. சரியா? ரைட். ஒரு பலூன் இருக்கு, அதோட வால்யூம் Vன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ் Sன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்பியர் ஷேப்ல இருக்கான். If the balloon is blown up so as to have a volume of 8V. இந்த பலூனை இன்னும் கொஞ்சம் ஊதும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வால்யூம் வந்து 8V அப்படின்றது மாதிரி மாறுது. சரியா? வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பெரிக்கல் ஷேப். அந்த ஸ்பியருங்கிற ஷேப் வந்து மாறலையா. வாட் இஸ் த நியூ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்கறாங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்கறாங்க. ஓகே ரைட். இப்போ நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியணும், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? ரைட். இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், இந்த ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா. அப்போ V ஈக்குவல் டு 4/3 pi r கியூப். இதுல 1ன்னு எடுத்துக்கிறேன், r1 கியூப்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா செகண்டா ஒரு வால்யூம் வேற இருக்கா 8ன்றத, அதை நான் வந்து r2ன்னு எடுக்கணும். ஸோ அதனால நான் இது r1 கியூப்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த S ஈக்குவல் டு இது என்ன இருந்திருக்கும் 4 pi r ஸ்கொயரா இருந்திருக்கும். ரைட். இதை நான் இன்னும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்தது செகண்ட் இது இந்த பலூனை வந்து ப்ளோன் அப்பா பண்ணும்போது நமக்கு 8V அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
b dash equal to 4/3 pi r2 cube equal to 8b அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இத நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 4/3 pi r2 cube 8 அப்படியே இருக்கும். b க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? இந்த வால்யூமை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இன்டு 4/3 pi r1 cube. அப்போ 4/3 கேன்சல் ஆயிரும். இந்த பைக்கு பை கேன்சல் ஆயிரும். அப்போ r2 cube equal to 8r1 cube இருந்திருக்கும். இத நான் கியூப் ரூட்டா எடுத்தேன் அப்படின்னா என்னவா மாறிடும் அப்படின்னா r2 equal to கியூப் ரூட்டா மாத்துறதுனால 2r1 அப்படின்னு மாறிடும். சரியா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை என்னவா மாற போகுதுன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எத்தனை எஸ் வரும்? 8s வருமா, 4s வருமா, 2s வருமான்னு கண்டுபிடிக்க போறேன். ரைட். இப்போ எஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஃபார்முலா எப்படி இருக்கும்? 4 pi r2 ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ r2க்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 4 pi r2க்கு பதிலா 2r1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்ப இது என்னவா மாறிடும்? 4 pi into 4r1 ஸ்கொயரா மாறிடும். அப்போ 4 into 4 16 pi r1 ஸ்கொயரா மாறிடும். இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணனா 4 into 4 pi r1 ஸ்கொயர். 4 by r1 ஸ்கொயருங்கிறது என்னது? நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய r1 ஸ்கொயர் தான். 4 by r1 ஸ்கொயர்னா s. அப்போ 4 into s. அப்போ நமக்கு என்னவா மாறி இருக்கு? சர்ஃபேஸ் ஏரியா 4s ஆ மாறி இருக்கு. அது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? சிம்பிள் தான். ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? The slant height of a frustum of a cone is 4 meter and the perimeter of circular ends are 18 meter and 16 meter. Find the cost of the painting its curved surface area at rs 500 per square meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். ஃப்ரஸ்டம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா? மேல இருக்கக்கூடியது சின்னதா இருக்கும். கீழ பேஸ் ரேஷியோ வந்து ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை 2 pi r எடுத்து 18 எடுத்துப்போம். பெரியதை நான் பெரிய கேபிட்டல் ஆர்ல எடுத்திருக்கேன். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 16 மீட்டர் இருக்கும். அப்ப 2 pi r equal to 16. சரியா? ரைட். இதோட ஸ்லாண்ட் ஹைட் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இப்போ நம்ம ஆரோட வேல்யூவும் இந்த ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். இதை நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா என்னவா மாதிரி இருக்கும்? 2 into 22/7 into r equal to 16. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்? 2 வச்சு அடிச்சேன் அப்படின்னா 8 7 56 இருந்திருக்கும். இன்னும் நான் இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 11 இங்க 4 இருந்திருக்கும். அப்போ நாளையில 28/11. ரைட். இந்தது அப்ப r equal to 28/11. இங்க 2 into 22/7 into r equal to 18. ஸோ இது 11 மாறி இருக்கும். இது 9 மாறி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வேற பார்த்தோம் அப்படின்னா 2 into 22/7 18 22/7. ஓகே. 63 டிவைட் பை 22 இருக்கும். அப்போ r equal to 63/22. ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கேட்டிருக்கான். சரியா? பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு கேட்டிருக்கான். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா pi into r plus r into height. சரியா? ரைட். r into height. ஓகே. பைக்கு 22/7, ஆருக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 28/11 plus
63/22. ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து 4 மீட்டர். ஸோ இன்ட்டு 4ன்னு எடுத்துக்கிற வேண்டியதுதான். ரைட். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுல அப்போ 22 பேஸா இருந்திருக்கும். இங்க அப்போ 56 மாதிரி இருக்கும். இது 63 அப்படியே இருந்திருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல 9 11 119 டிவைடட் பை 22 இன்ட்டு 4 இன்ட்டு 22/7 இருந்திருக்கும். நான் 7 வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1 7ன்னு வந்திருக்கும். 22யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 17 இன்ட்டு 4 இன்ட்டு 100. சரியா? இப்ப 4 28 அப்படின்னு பார்க்கும்போது 6800. அப்ப 6800 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 191. கொஸ்டின் நம்பர் 191 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா in a certain code language good deeds pay is coded as AGBITR. Pay all bills is coded as ODEZAG. All your deeds count is coded as SNTRODUM. ரைட். இது மாதிரி கொடுத்துட்டு வாட் இஸ் த கோட் ஃபார் கவுண்ட். அப்ப கவுண்டோட கோடு கேட்டிருக்காங்க. கவுண்ட் எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கவுண்ட்ன்றது எத்தனை இடத்துல இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதுக்கான கோடு இந்த இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னா பே ஆல் பில்ஸ். இதோட கோடு ODEZAG. அதுக்கப்புறம் மூணாவதுக்கான கோடு வந்து ஆல் யுவர் டீட்ஸ் கவுண்ட் அப்படின்னா இங்க SNTRODUM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப கவுண்ட் கூட கோடு கேட்டிருக்கான். கவுண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. அப்பன்னா இதோட கோடு இதுக்குள்ளதான் இருக்கு. ரைட்டா? அப்ப ரிப்பீட் ஆயிருக்கிற எதுவுமே அதோட கோடா இருக்க போறது கிடையாது. அப்பன்னா எதெல்லாம் இருக்காது அப்படின்னு பாத்திரலாம். SN பாக்குறேன். SNங்கிறது வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. SN இல்ல. அப்ப SN இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இருக்கட்டும். அடுத்தது TR செக் பண்ணி பாக்குறேன். TR ஆல்ரெடி இருக்கு. TR அதோட கோடா இருக்க போறது கிடையாது. அதுக்கடுத்து OD அப்படின்னு பாக்குறேன். OD இருக்கான்னு பாருங்க. OD இல்ல, அங்க OD இருக்கு. ODங்கிறது அதோட கோடா இருக்க போறது கிடையாது. அடுத்தது UM செக் பண்ணி பாக்குறேன். UM இங்கேயும் இல்ல, UM இங்கேயும் இல்ல. அப்பன்னா எனக்கு ஆப்ஷனை பாக்குறேன். EZ ODTR SNUM OD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா SN வரலாம், UM வரலாம். அப்ப எய்தர் SN or UM அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். ரைட்டா? அது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து CEG is written as TSR. அப்போ GHJ is written as PPO. then IKM is written as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ CEGங்கிறது நமக்கு ESR மாறிடுச்சு. இப்போ GHJங்கிறது நமக்கு PPO மாறிடுச்சு. இப்போ IKMங்கிறது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இப்போ நான் நிறைய இதை சால்வ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒன்னு சியோட ஆப்போசிட்டை வச்சு நமக்கு இதுக்கு சால்வ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா சில இருந்து இ வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. அப்போ சியோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ். சரியா? ஈயோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈயோட ஆப்போசிட் பி, ஜியோட ஆப்போசிட் பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோடது 24, பியோடது 22, டியோடது 20. சரியா? இப்ப 24ல இருந்து நமக்கு இந்த டி வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு வேற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இந்த இடத்துல கிராஸ்ல கூட பண்ணிருக்கலாம். அப்ப 20ல இருந்து -2 பண்ணோம்னா 18ங்கிறது நமக்கு 6ங்கிறது வரலாம். ஓகே. அடுத்தது இந்த 22ல இருந்து -2 பண்ணோம்னா 20ங்கிறது நமக்கு டீயா கூட வந்திருக்கலாம். அதுக்கடுத்து 24 அந்த மாதிரி வரப்போறது கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து -4 பண்ணிருக்காங்க. -4 பண்ணோம் அப்படின்னா 20 டி கிடைச்சிருக்கும். அதுல இருந்து இங்க இருந்து -3 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 19 ஆயிருக்கும், எஸ் கிடைச்சிருக்கும். இங்க இருந்து -2 பண்ணிருக்காங்க, 18ங்கிறது 6 நமக்கு. ஸோ டிஎஸ்ஆர்ங்கிறது கோடு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஆப்போசிட் லெட்டரோட
-4 -3 -2 பண்ணிருக்காங்க. ஜியோட ஆப்போசிட் டி, டியோட -4 பண்ணணும். டிங்கிறது 20, அதுல இருந்து -4 பண்ணோம்னா 16. கரெக்ட் தான். ஹெச்சோடது ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சோட ஆப்போசிட் எஸ் தான் இதோட ஆப்போசிட். அப்ப எஸ்ல இருந்து -3 பண்ணணும். எஸ்ங்கிறது 19 -3 பண்ணோம்னா நமக்கு 16 தான். இதுல இருந்து -2 பண்ணணும். ஜேயோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேங்கிறது 10 ஜிடியா ஜிஹெச்ஐஜே ஐங்கிறது ஐஜே 6 அப்படின்னா Q 6 ஜியோட ஆப்போசிட் Q. சரியா? அப்போ ஜியோட ஆப்போசிட் Q. Qல இருந்து -2 பண்ணோம்னா 15. 15ங்கிறது O தான். கரெக்ட் தான். அப்ப 16 16 5 15 அப்படின்றது இருக்கு. அப்ப ஐயோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6, கேயோட ஆப்போசிட் P, எம்மோட ஆப்போசிட் N. Nல இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா N 14 12. அப்ப 12ங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா L. P ல இருந்து -3 பண்ணணும். Pங்கிறது 16 -3 பண்ணோம்னா M. ஆறுல இருந்து -4 பண்ணணும். ஆறுங்கிறது 18. 18ல இருந்து -4 பண்ணோம் அப்படின்னா 14. 14ங்கிறது N. NMLங்கிறது தான் நமக்கான ஆன்சர் 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இதுல கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 2-3 இதுல ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிடைச்சிடும். In a certain code language, the English alphabets are replaced by numbers. The numbers corresponding to the alphabets are given below them, but the numbers are jumbled. பாக்குறதுக்கு தான் கொஸ்டின் பெருசா இருக்கும், ஒண்ணும் கிடையாது. லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பர் கோட் பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 6 7 8ஓட லெட்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் இந்த 5 6 7 8ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கின்றத பார்த்தலாமா? 5ங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு, வேற இங்க இருக்கு, அதுக்கு அடுத்து இங்க இருக்கு. இதுல காமனா இருக்கக்கூடிய லெட்டரை பாருங்களேன். காமனா இருக்கக்கூடிய லெட்டர் பாருங்க. என்னென்ன லெட்டர்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏ பி, இங்கேயும் ஏ பி இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஏ பி இருக்கு, அதுக்கடுத்து இந்த இதுலயுமே ஏபி இருக்கு, இங்கேயுமே ஏபி இருக்கு. அப்ப ஏபியோட கோடு என்னவாதான் இருந்திருக்கும் அப்படின்னா ஒண்ணு 5 இருந்திருக்கலாம், ஏவோட கோடு 5 இருந்திருக்கலாம், பியோட கோடு 5 இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஏபி எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதே மாதிரி இங்க 2 ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு பாருங்களேன். 2 இதுலயும் 2 இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த நம்பர்ல இங்கேயுமே 2 இருக்கு. சரியா? அப்ப 2ங்கிறது இந்த இடத்துலயும் 2 இருக்கு. ஓகேவா? அப்போ 2 5 அப்படின்றதுதான் காமன் கோடா இருக்கு. வேற எந்த இடத்துல எல்லாம் நம்மளால 2 இருக்காருன்னு பாருங்க. வேற எங்க 2 இருக்கு? இந்த இடத்துல 2 இருக்கு, அந்த இடத்துல ஏயும் இருக்கு. அப்படின்னா ஏவோட கோடு 2, பியோட கோடு நமக்கு 5. அப்போ 5ஓட கோடு பி, 5ஓட கோடு பி. சரியா? 5ஓட கோடு பி. அப்போ அதுக்கடுத்து 6ஓட கோடை கண்டுபிடிக்கணும். 6ஓட கோடை கண்டுபிடிக்கணும். ஏ நமக்கு தேவையில்லை, இனிமே 2 5 தேவையில்லை. சரியா? 6ஓட கோடை கண்டுபிடிக்கணும். 6 வேற எங்கெல்லாம் இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் நம்பர் இருக்கு போது 2 5 நமக்கு தேவையில்லை. அப்ப 9 6 9 3 6. இங்க அதே மாதிரி 6 இருக்காரு, அதே மாதிரி 6 இங்க இருக்கு. ஓகே, வேற எங்கெல்லாம் 6 இருக்கு? வேற இந்த இடத்துல 6 இருக்கு, வேற இந்த இடத்துல 6 இருக்கு, வேற இந்த இடத்துல 6 இருக்கு. இந்த 6 இருக்கிற இடத்துல எல்லாம் யார் இருக்காருன்றத பாருங்க. காமனா Q இருப்பாரு, இங்க Q இருக்காரு, அதே மாதிரி Q இங்க இருக்காரு, அதே மாதிரி 6 வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு. Q இருக்காரு, இங்கேயும் Q இருக்காரு, அதே மாதிரி இந்த இடத்துலயும் Q இருக்காரு. அப்ப Qவோட கோடு தான் இந்த 6. சரியா? BQங்கிறது நமக்கு காமனா தெரிஞ்சு போச்சு. ரைட். அப்ப 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 6ஐயும் கேன்சல் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து 7ஓட கோடு பாருங்க. 7 எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 இந்த இடத்துல இருக்காங்க.
ஓகேவா? அதுக்கு அடுத்து 7 இங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்து 7 இந்த இடத்துல இருக்காரு. அதே மாதிரி வேற 7 இங்க எத்தனை இடத்துல எல்லாம் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வேற கலர் கொடுத்துடலாம். 7 7 அதுக்கு அடுத்து 7 எந்த நம்பரு நமக்கு கண்டினியூஸா வந்திருக்குன்னு பாருங்களேன். எந்த லெட்டர் கண்டினியூஸா வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல LRNP. பி ஆல்ரெடி நமக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஒண்ணு N இருக்கலாம். ஓகேவா? N ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே ரிப்பீட் N ஆயிருக்கு. ஸோ அப்போ 7க்கான கோடு என்ன தான் இருக்க போகுது. அதுக்கு அடுத்து 8ஓட கோடு பாருங்க. 8 இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து 8 வேற எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எஸ் 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 அடுத்து வேற எங்க? அவ்வளவுதான். அப்போ எஸ்ங்கிறது தான் 8ஓட கோடு. அப்ப BQNSங்கிறது தான் நமக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 194. சூஸ் த ஃபிகர் which is different from the rest. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா படத்துல இருக்கிற மாதிரி இது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துல இருக்கிறது மாதிரியே 3 ஆப்ஷன் இருக்கும். அது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இது டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுல 1 2 3 4 5 ஃபேசஸ் இருக்கு. சரியா? 1 2 3 4 5. இங்க உள்ளக்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. மேல 4 இருக்கு, உள்ளக்க 3 இருக்கு. ஓகே. அடுத்த படத்தை பாருங்க. இங்க 4 இருக்கு, உள்ளக்க 5 இருக்கு, அது உள்ள 6 இருக்கு. அதே மாதிரி இங்க 4 இருக்கு, 1 2 3 4 5, உள்ளக்க 5 இருக்கு. ஸோ இது ஒரு ஆர்டர் படி, இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதாவது உள்ளக்க இருந்து சின்னது பெருசு பெருசு அப்படின்னு போயிருக்கு. ரைட்டா? உள்ளக்க இருக்கிறதுலாம் சின்னதா இருக்கு. இங்க மேல இருக்கிறது வந்து மேல இருந்து அப்படியே 4 5 6ன்னு இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ரைட். இப்ப ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5. இங்க 6, இங்க 5, இது 4. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட அக்செப்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப் ஆகுது. அப்போ 1 2 3 4 5 6. 1 அப்ப இங்க 6 இருக்கு. 1 2 3 4 5. இங்க உள்ளக்க 5 இருக்கு. ஸோ இந்த படம் மாதிரியே இருக்கு. ஸோ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாக்குறேன். 1 2 3 ஃபேசஸ் பாக்குறேன். 3 ஃபேஸ் இருக்கு. 1 2 3 4. இது 4 ஃபேஸ் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ உள்ளக்க இருக்கிறதுல 5 இருக்கு. 3 4 5. ஸோ இதே மாதிரி இருக்கு. அடுத்தது 1 2 3 4. உள்ளக்க இருக்கிறதுல 5 இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியே இதுவும் இருக்கு. இந்த படத்துல இருக்கக்கூடியத மேல கீழே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாக்குறேன். 1 2 3 4. 1 2 3 4 5. இங்க உள்ளக்க 6 இருக்கு. ஸோ இந்த படம் மாதிரி இருக்கு. சரியா? அதாவது இந்த படம் மாதிரி இருக்கு. மேல இருந்து அப்படியே சின்னதுல இருந்து பெருசு வந்திருக்கு. ரைட். அடுத்தது 1 2 3 4 5. உள்ளக்க 1 2 3 4 5 6. உள்ளக்க 6 கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மேல இருந்து 5, கீழே இருக்கிறது 6, உள்ளக்க இருக்கிறது 6. ஸோ இந்த படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரைட். அடுத்தது பாக்குறேன். 1 2 3 4 5 6. அதுக்கடுத்து 1 2 3 4 5. உள்ளக்க இருக்கிறது 4. ஓகே. இந்த படம் மாதிரி வருது. மேல இருந்து அப்படியே மேல இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட். இதுக்குள்ள பாக்குறேன். 1 2 3 4 5 6. இங்க உள்ளக்க பாருங்க 1 2 3 தான் இருக்கு. ஸோ ஒண்ணா குறைஞ்சிருக்கணும். அது மாதிரி இல்ல. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த 4th ஆப்ஷன் தான். ரைட். அடுத்த கொஸ்டின். கொடுக்கப்பட்ட கேள்வியில் கொடுக்கப்பட்ட தேர்வுகளில் இருந்து சரியான தேர்வுகளை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணணும். நம்ம இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா
இதுல கம்ப்ளீட் ஆகுற படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இங்க ஆரம்பிச்சு இதுல போய் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, அப்படியும் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாக்குறேன், இங்கே கார்னர்ல வந்திருக்கு, அந்த மாதிரி முடியக்கூடாது, இங்கே முடிஞ்சிருக்கணும். அதனால தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தான் எக்ஸாக்டா நமக்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. சரியா? ரைட். 196 இந்த படம் எதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 196ல இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் நமக்கு எதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் மறைஞ்சிருக்கு. சரியா? இது ரொட்டேஷன் அலவுட்ல இருக்கு. ஸோ அதனால ஷேப் வந்து நமக்கு எங்கேயுமே மாறல, ஆனா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 197. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ முக்கோணம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸோ இதுக்குள்ள நடுவுல பிக்ரோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 2 3 4 இதுல எது பெரிய நம்பரோ அது கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தெரியும் அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா அப்ப 8 ட்ரையாங்கிள் இருக்கும். இதோட இன்னொன்னு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல 1 2 3 4 இருக்கும். அப்ப 4 × 2 இது ஒரு 8. அதுக்கப்புறம் இதுல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, இதுல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்பனா +2, அப்ப 16 + 2 18 இருந்திருக்கும். அப்ப இதுக்குள்ள 1 2 3 4 1 2 3 4 அப்ப நான் இதுல ஒரு 8 இதுல ஒரு 8 இது 1 இது 1 அப்போ இதுல ஒரு 2 16 + 2 18 ஆயிடுச்சா. அதுக்கடுத்து இந்த இதை எடுத்துக்கிடுவோம். அப்ப இதுக்குள்ள 1 2 3 இருக்கா, அதே மாதிரி இதுல இருந்து 1 2 3 ஆச்சு. அப்ப 3 3 6 ஆச்சு. சரியா? 6 அப்பனா 24 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இப்ப நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா 25 26 27 28 அப்ப மொத்தமா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 28 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 198. ரெயின் என்பது வாட்டர் எனவும், வாட்டர் என்பது ரோடு எனவும், ரோடு என்பது கிளவுட் எனவும், கிளவுட் என்பது ஸ்கை எனவும், ஸ்கை என்பது சி எனவும், சி என்பது பாத் எனவும் சொல்லப்பட்டால் ஏரோப்ளான் எங்கு பறக்கும்? ஏரோப்ளான் எங்க பறக்கும்? நமக்கு ஸ்கைல தான் பறக்கும். ஸ்கை என்பது என்ன கோட் பண்ணிருக்காங்க? சீனு கோட் பண்ணிருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 199. நியூரோட்டிக் அப்படின்றத இந்த மாதிரி கோட் கொடுத்திருக்காங்க. ஸோ நியூரோட்டிக் TICRONEU அப்படின்னு கோட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சைக்கோட்டிக் அப்படின்றதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுலயே நான் எழுதிக்கிறேன். ரைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இது எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நீவை கொண்டு வந்து இங்க எழுதிடுறேன், இப்படி எழுதிடுறேன். அப்பனா அதே மாதிரி நான் இங்க இருக்கக்கூடிய PSY நான் இங்க எழுதிடுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த டிக்க அப்படியே நான் இங்க வந்து எழுதிடுறேன். அதே மாதிரி இந்த டிக்க கொண்டு வந்து நான் இங்க எழுதிடுறேன். எழுதிட்டேன்னா இப்ப ROவை அப்படியே எழுதிட்டேன். இதே மாதிரி நான் CHOவை அப்படியே எழுத போறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? EICCHOPSY அப்படின்னு கிடைச்சிருக்கும். அது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். EICCHOPSY. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 200. Choose the correct mirror image. Mirror imageனாலே லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 2 டாட் இருக்கிறது லெஃப்ட் சைடுல இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வரலாம், இந்த ஆப்ஷன் வரலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஆனது லெஃப்ட் ரைட் மாறினாலும் எந்த சேஞ்சும் ஆகப்படுது. ஆனா டாப் பாட்டம் இங்க மாதிரி இருக்கு, நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, ரைட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.